வெல்கம் டு சாவித்ரி டாக்கீஸ். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறது சுந்தர் சி ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிற அரண்மனை 1, 2, 3, 4 பற்றி தான் பார்க்க போகிறேன். ஏன் நான் 4 படத்தையும் சொல்கிறேன்னா, இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் வர மாதிரி தான். ஆமாம், நானும் அரண்மனை தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே 4மே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே 2 ஹீரோயின்னு, அதே சுந்தர் சி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அரண்மனை விற்கிறது, அதே 4 அவுட்டேட் காமெடி தான். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே டைலர், அதே வாடகை தான். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, சரவணா அப்படின்றது வந்து லாயராக வந்து சென்னையில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட தங்கச்சி வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. சரி, அந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவர் வந்து கிளம்பி ஊருக்கு வராரு. அவங்க வந்து அவர் அரண்மனையில் இருப்பாங்க. அந்த அரண்மனையிலேருந்து ஏதோ ஒரு பேய் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுதான் இந்த படத்தோட கதை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, சுந்தர்ஷ் வந்து எப்பயும் போலவே ஒரு கமர்ஷியல் ஹீரோவாகவே ஆக்ட் பண்ணியிருப்பார். சாங் ஆகட்டும், அப்புறம் ஆக்ஷன்ஸு, எமோஷன்ஸு எல்லாமே நல்லாவே பண்ணியிருப்பார். அப்புறமா தமிழ்நாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, வந்து எமோஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க. அப்புறமா வந்து யோகி பாபுவோட காமெடி வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் தான் ஞாபகம் வரும். ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு விஎஃப்எக்ஸு, ரொம்ப அதிகமாக பண்ணாமல் ரொம்ப லோவாக பண்ணாமல் வந்து கரெக்டான இடத்துல கரெக்ட் டைமில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அவ்வளோதான். அந்த ஃபாரஸ்ட்டில் எடுத்த செட்ஸு, அப்புறமா வீட்டில் எடுத்தது எல்லாமே ஒரு நல்லா தான் இருந்துச்சு. அண்டு மெயினாக வந்து ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக்கு, சாங்ஸ் ஆகட்டும், சவுண்ட் மிக்சிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், எல்லாமே ஒரு க்ளீனாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாங் ஆகட்டும், அப்புறமா வந்து லாஸ்ட்டில் அந்த பெப்பி சாங் ஆகட்டும், ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தாவே ஸ்டோரி தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப ப்ரெடிக்டாக இருந்துச்சு. அடுத்து என்ன நடப்போகுது, கிளைமேக்ஸே என்ன நடப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம வந்து படத்துலேயே உட்காந்துருக்கோம். இருந்தாலுமே சில சீன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகணும், அட்லீஸ்ட் காமெடியாவது ஒர்க் ஆகணும். சுந்தர் சி படத்தில் வந்து காமெடியாவது ஒர்க் ஆகும் நல்லாவே. ஐ மீன் இந்த படத்தில் வந்து காமெடி வந்து ரொம்பவே அவுட்டேட்டடாக இருந்துச்சு. படத்துக்கு படம் சாங்ஸு ஃபைட்ஸ் இருக்கும்போது தெரியல, யோகி பாபு இருப்பார், ஆனால் அவரோட காமெடி கூட சுமாராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது இந்த படத்தில் வந்து க்யூரியாசிட்டி அப்படின்றது ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணல. ஐ மீன் அந்த த்ரில்லிங்னஸே நம்மளுக்கு வந்து வரவே மாட்டேங்குது. ஓ, இந்த சீனில் என்ன நடக்கும், அடுத்த சீனில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு த்ரில்லிங்னஸே இல்லை இந்த படத்தில். ஆனால் ஃபைட் வந்து சொல்கிற அளவுக்குலாம் இன்னும் இல்லை, ரொம்பவே ஜவ்வன்னு இருந்துச்சு. ஐ மீன் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, சொல்கிற மாதிரி ஃபைட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறமா வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இழுத்தாங்க. ஐ மீன் அந்த காமெடியும் ஃபைட்டும் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து ரொம்ப ஒரு ரப்பர் மாதிரி இழுத்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு பேய் படத்துக்கு பேய் படம் மாதிரியும் இல்லை, காமெடி படத்துக்கு காமெடி மாதிரியும் இல்லை. அப்புறம் கடைசியில் ஒரு குண்டு போட்டாங்க. எண்ட் கிரெடிட்ஸில் வந்து அரண்மனை 5 வரப்போகுது அப்படின்ட்டு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. இதே மாதிரி ரிவ்யூஸை பார்க்க சாவித்ரி டாக்கீஸ் சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.